தினந்தோறும் பல பாலியல் வன்புணர்வுகள், படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. அதுல இந்த தங்கை மருத்துவர், அதுல கல்லூரி வளாகத்துக்குள் அப்படி இந்த நாட்டுல நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் 100 குற்றம்னா 99 குற்றம் நிறைந்த போதையில தான் நடக்கும். அது மதுவோ, அது குக்கைனோ, அது கராயினோ, அல்லது ஊச்சியோ, அது மாத்திரையோ, என்ன இளவோ கஞ்சாவோ அதுலதான் நடக்கும். நான் பல முறை கேட்டேன். ஆம்ஸ்டாங்க அவன் வீட்டு வாசல்ல 6 சின்ன பசங்க வெட்டி போட்டுடலாம்னா போதை இல்லாம எப்படி துணிவு வரும்? இப்ப இதையே ஒரு சராசரி மனநிலை கொண்ட ஒரு மகன் இந்த செயலை செஞ்சிருக்க முடியும். ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய கொடூரம் நடக்குதுன்னா சாதாரண வீதியில இரவுல எப்படி என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறது யோசிக்கணும். அந்த ஒரு எளிய பின்புலத்துல இருந்து படிச்சு அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி மருத்துவரா இருக்கும்போது இங்கே மருத்துவ தம்பிகள் தங்கை எல்லாம் வந்திருக்காங்க. பயிற்சி மருத்துவரா இருக்கிறது அரசு மருத்துவருக்கே உரிய கழிவிடம் இல்லை, ஓய்வெடுக்க இடம் இல்லைன்னா அப்ப பயிற்சி மருத்துவருக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. என் தம்பி ஜாகிர் வந்திருக்கா, அவன் எடுத்து அனுப்புனான். எல்லாம் பயிற்சி பண்ணி பாவம் ஒரு ஓரத்துல நடைபாதையில அங்க இங்க எடுத்து தலைக்கு வச்சு தூங்கி கிடக்குறாங்க. அந்த ஓய்வுக்கு அப்புறம் போய் பணி செய்யணும். உங்களுக்கு கொரோனா வரும்போது இவனெல்லாம் கடவுளா தேவதூதனா தெரிஞ்சுது, செவிலியர்லாம் அப்படியே என்ன தேவதைகளா தெரிஞ்சுது. இப்ப உங்களுக்கு தேவையில்லாம தெரியுது. நீங்க கடவுளை போய் வேண்டது இல்லை. எவனும் உடம்பு முடியும்னா கோயில் போய் படுத்துக்கங்க, எனக்கு வயிற்று வலி தலைவலி எனக்கு அப்படின்னு நேர மருத்துவமனை போய் டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்கிற. அப்ப கடவுளையும் விட நீ மருத்துவத்தை நம்புற, மருத்துவரை தான் நம்புற, மருத்துவ பெண்ணை தான் நம்புற, செவிலியரை தான் நம்புற. உன்னை பெற்ற தாய் தந்தர், உன் மனைவி, உன் உடன் பிறந்தவர்களை விட அன்போடும் பாசத்தோடும் உன்னை பார்த்துக்கொள்ள ஒரு உயிர் இருக்குன்னா அது செவிலியர் தான். அது நீங்க அவங்க எல்லாம் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு போராடும் போது இவங்க வேலை இல்லாம போராடுறாங்கன்னு தான் நினைச்சீங்க. அரசு மருத்துவர் பணி நிரந்தரத்துக்கும் ஊதிய உயர்வுக்கும் போராடும் போது தேவையற்ற போராட்டம் என்றுதான் இன்னும் மக்கள் கருதுறாங்க. இந்த நிலைமை மாறணும். சென்னை வானூர்தி நிலையத்துல பாக்குற கோவையில ஒரு பெரிய மருத்துவர் என்னை இது விடியல் வருமா, மாற்றம் வருமா, சீமான் வருமான்னு ஏங்க எப்படி பேசுறீங்க? நான் மருத்துவர், இந்த மாதிரி மருத்துவமனையில ஒரு சிறு மரணம் இருந்தது, அது நாங்க தான் கொலை பண்ண மாதிரி எங்களை எல்லாம் அடிச்சு மருத்துவமனையே உடைச்சு நாசம் பண்ணதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லை. மருத்துவர்கள் எப்படி பார்க்கணுங்கிறத, எப்படி நடத்தணுங்கிறது அதிகாரத்துக்கு இல்லை. இந்த கொடுமையை தொலைக்கணும். இப்ப நாங்க ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய அவனுக்கு என்ன துணிவு வருது? இந்த சமூகம் கடும் சட்டத்துல நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமே இல்லாது எப்படி ஹாசினின்னு ஒரு தங்கையை அவன் வன்புணர்வு செய்து கொலை பண்ணி சாக்கில் வச்சு கொல்லிட்டு விட்டு போனான். 90 நாள்ல திருப்பி வந்தான். பெற்ற தாயவே கொண்டு விட்டான் காசு கொடுக்கலன்னு. இப்ப மறுபடியும் அவன் சிறையில தான் இருக்கான். அது எப்படி அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, கொடுக்குற உடை, அவனை இப்ப சிறை பராமரிப்புல யார் கொடுக்குறதுன்னு செத்து போன ஹாசினியுடைய அப்பா அம்மா கொடுக்குற வரி இருக்குல்ல, அதுலதான் அவன் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கோரத்தை உலகத்துல எங்கேயாவது நீங்க சகிக்க முடியுமா? இதெல்லாம் கடுமையான தண்டனை உடனடியாக விசாரிக்கப்பட்டது, அவனை கைது செய்யப்பட்டான், தண்டனை கொடுக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டதுனா தான் அது அடுத்த அந்த குற்றம் நிகழாமல் முற்று வைக்கப்படும். இல்லைன்னா இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கத்துவோம், விட்டுட்டு வேற பிரச்சனைக்கு போயிடும்.